வாசிக்கலாம். ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபித்து நாம் தேவ செய்தியை தியானிப்போம். நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். 6:15. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. நன்றி. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த கர்த்தாவே வருஷத்தின் 2வது வாரத்தில் நாங்கள் கூடி வர அப்பா எங்களுக்கு பாராட்டின அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், இந்த நாளிலே எங்களோடு நீங்கள் பேச போகிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நெகேமியாவின் வாழ்க்கையில் உண்டான வெற்றியை இன்றைக்கும் நாங்கள் சுதந்திரிக்க எங்கள் வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய தனிப்பட்ட முறையில் நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நெகேமியாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் தாவீதின் வாழ்க்கையிலே அவர் திருப்பி கொண்ட காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த நாட்களிலே நமக்கு வேதாகமத்தின் மிக சிறந்த தலைவர்கள் பட்டியலிலே அருமையான இந்த நெகேமியா இடம்பெற்றிருக்கிறார். அவரை குறித்து தான் நாம் இன்றைக்கு அவருடைய செயல், அவர் எதனாலே எப்படி அவ்வளவு துரிதமாய் அவருக்காய் கொடுத்த அந்த அலங்கத்தை அவர் கட்டி முடித்தார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த நெகேமியாவை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், இந்த நெகேமியா பெர்சிய தேசத்தின் ராஜாவாகிய அர்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். அர்தசஷ்டா ராஜாவுக்கு இந்த நெகேமியா யார்? பானபாத்திரக்காரன். ஹல்லேலூயா. அப்படின்னா யார் அப்படின்னா, ஜூஸ் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் யார்? இந்த நெகேமியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நெகேமியாவை குறித்து நெகேமியா என்று இந்த நெகேமியா புத்தகத்தில் 3 நபர்கள் இருக்காங்க. இதில் இந்த ஜூஸ் கலந்து கொடுத்த இந்த நெகேமியா பானபாத்திரக்காரன், அதாவது அர்தசஷ்டா ராஜாவினுடைய பிரதானமான ஒரு மந்திரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் நல்ல ஆலோசனைக்காரர்கள், கூடவே இருந்தவங்க இவங்க. அருமையான நெகேமியா, அவரைத்தான் என்று நாம் தியானிக்க போகிறோம். இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவி நல்ல மிக உயர்ந்த ஒரு பதவி. ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது உயர்ந்த பதவி தானே, பதவியா இல்லையா? நம்ம கேட் கீப்பராக இருந்தாவே நம்ம என்ன பண்ணிக்குவோம்? நாங்கள் யார் தெரியுமா? அரண்மனையில் வேலை செய்கிறோம் அப்படி சொல்கிறோமா இல்லையா? கலெக்டர் ஆஃபீஸில் கேட் கீப்பராக இல்லை கலெக்டருக்கு டிரைவராக இருந்தாலே நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்குவோம். உண்மை தானே? ஆனால் இந்த பெர்சிய ராஜாவின் மிக முக்கியமான ஒரு நபராய் இந்த நெகேமியா காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அர்தசஷ்ட ராஜாவின் மிக பிரதானமான மந்திரிகளில் ஒருவராய் இவர் இருந்ததாக நமக்கு அதனுடைய காரியங்கள் விளக்குகிறது. அல்லேலூயா. இந்த ஜூஸ் கலந்து கொடுக்கிறதான இந்த நெகேமியா ராஜாவிடத்தில் தைரியமாக பேசலாம், எப்போ வேணாலும் பேசலாம். உண்மை தானே? நினச்சா எப்போ வேணாலும் பேசலாம். அவங்களுக்கு ஒரு டைமிங்லாம் கிடையாது. எப்போ நினச்சாலும் என்ன பண்ணலாம்? ராஜாவோட பேசலாம். அவ்வளோ நெருக்கமான ஒரு உறவுக்காரர் தான் இந்த நெகேமியா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த நெகேமியா தன்னுடைய ஜெப வாழ்க்கையில் எப்படி இருந்தார் அப்படின்னா, தளராமல் இருந்தாராம். எப்படி இருந்தார்? தளராமல் இருந்தார். ஆனால் இவர் இருந்தது எங்கே அப்படின்னா, பெர்சிய தேசத்தில். எங்கே? பெர்சிய தேசத்தில். ஆனால் இவர் யார் அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு நல்ல தேவனுடைய, நெகேமியா நல்ல ஒரு தேவனுடைய மனிதர். அல்லேலூயா. இவருக்கு தன் சொந்த தேசம், இவருடைய பூர்வீகமான சொந்த தேசம் எது அப்படின்னு சொன்னால் ஜெருசலேம். எது? இஸ்ரேல், எருசலேம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நெகேமியா உடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஜனத்தை குறித்து, தன்னுடைய தேசத்தை குறித்து என்ன உண்டாயிருந்ததுன்னா, அன்பு உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த தேசத்தின் மேலும் இந்த ஜெருசலேமின் மேலும் இந்த நெகேமியாவுக்கு மிக பாரம் உண்டு. இந்த பாரம் எப்படி அவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், 1ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வரையிலும் நம்ம வாசிச்சோன்னா, நாம் அங்கே வாசிக்கலாமா? என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதர்களின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன்.
அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். போதும். ஹல்லேலூயா. இப்ப இந்த நெகேமியாவுக்கு எருசலேமை குறித்ததான செய்தி வருகிறது. இப்ப இந்த எருசலேமை குறித்த செய்தி கேட்ட பொழுது அது எப்படி இருக்கிறது, இந்த எருசலேம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அங்கு வசனம் சொல்லுகிறது, அந்த 3ஆம் வசனத்துல பார்த்தா, அக்கினியினால் வாசல்கள் எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதும் அலங்கம் எல்லாம் இடிபட்டும் அது ஒரு மண்மேடு போல காட்சி அளிக்கிறதாக என்ன பண்ணுகிறார் என்றால், அவருடைய சகோதரனாகிய ஆனானி வந்து சொல்லுகிற செய்தியை கேட்கிறார். யாரு? நெகேமியா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சுகபோகமாய் வாழக்கூடிய இந்த நெகேமியாவுக்கு தன் தேசத்தை குறித்த காரியத்தை கேட்கும் பொழுது என்ன அவர் மனது வருத்தப்படுகிறது என்றால், நம்ம தேசம் இப்போ எப்படி இருக்கு, இப்படி மண்மேடாயிருச்சு, இப்படி இடிக்கப்பட்டு போயிருச்சு, இப்படி எரிக்கப்பட்டு போயிருச்சு என்று கேள்விப்பட்ட இந்த நெகேமியாவுடைய உள்ளம் மேலும் ஜெபத்திலே அதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவராக மாறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் ஏன் இந்த செய்தியை சபைக்கு கொடுத்தார் என்றால், இந்த வருடம் நாம் வாக்குத்தத்த செய்தி ஒன்றை வாங்கி இருக்கிறோம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. சும்மாலாம் நம்ம திருப்பிக் கொள்ள முடியாது. நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பாரம் எனக்குள்ள வந்ததுனால தான் இந்த நெகேமியாவை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், எடுத்துக்கொண்டு வந்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட பாரம் உங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காக. இந்த நெகேமியா பாருங்க, தன்னுடைய தேசத்தின் செய்தியை கேட்ட பொழுது மிகவும் பாரப்பட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணாராம், ஜெபித்தார். 4ஆவது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்ணாராம், ஜெபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நெகேமியாவின் ஜெப வாழ்க்கை, அவர் தன்னுடைய பொறுப்பிலே கடமையை ஏற்றுக்கொண்டு அவர் தம்முடைய வேலையை செய்வதற்கு அவருடைய ஜெப வாழ்க்கை அவருக்கு உதவியா இருந்தது. ஹல்லேலூயா. 52 நாட்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மதில் சுவரை எருசலேமுக்கு கட்டி முடித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு சாத்தியமா? நம்ம யோசிக்கிறதுக்கே எத்தனை நாள் எடுத்துக்குவோம் தெரியுமா? கட்டலாமா வேண்டாமா, வீட்டை வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஊழியத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கே எத்தனை நாள் எடுத்துக்குவோம்? 52 நாள் எடுத்துக்குவோம். இல்லை, நிறைய பேர் இருக்கிறல்ல, 1 வருஷம் கொடுத்தோம், 2 வருஷம் கொடுத்துட்டோம், இன்னும் இந்த வேலையை, இந்த ஊழிய காரியங்களை, இந்த சேவையை செய்வதற்கு இன்னும் எப்படி தான் இருக்கிறோம்? யோசித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் இருக்கிற புருஷர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக செயல்பட்டிருக்காங்க. அதில் ஒருவர் தான் யார்? இந்த நெகேமியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை தீவிரமாய் செயல்பட வைப்பது ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம ஏன் மந்த வாழ்க்கையில் இருக்கோம், ஏன் மந்தமாக இருக்கோன்னா, எதில் தீவிரம் இல்லை, ஜெபத்தில் தீவிரம் இல்லை. அதனால தான் என்னவா இருக்கிறோம், மந்தமாக இருக்கிறோம். ஆனால் இந்த நெகேமியா பாருங்க, கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன செய்தாராம், பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்ணாரு, ஜெபித்தார். ஹல்லேலூயா. அப்ப நெகேமியாவிடம் உள்ள இந்த தலைமைத்துவ பொறுப்பில் நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அதில் இன்றைக்கு முதல் காரியமாய் ஜெப வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யாரிடத்திலிருந்து? நெகேமியாவிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. இந்த நெகேமியா தன்னுடைய அந்த நெகேமியா புத்தகம் முடிகிற வரையிலும் இந்த நெகேமியா என்ற இந்த தலைவனிடத்திலே காணப்பட்ட 4 நல்ல குணங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஜெப வாழ்க்கை. 2வது, எதிர்ப்புகளை எதிர்கொண்ட நெகேமியா. 2வது என்னன்னா, எதிர்ப்புகளை எதிர்கொண்ட நெகேமியா. இப்போ நம்ம நிறைய நேரம் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் நம்ம உடனே யாரை சொல்லுவோம்னா, எதிரியை தான் முதல்ல சொல்லுவோம். அது ஐயோ அப்படி பண்ண முடியாதுங்க, இப்படி பண்ண முடியாதுங்க, இது வந்து சாதகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நெகேமியா அப்படி ஒரு நாள் என்ன பண்ணலை, எதிர்ப்பை பார்த்து சோர்ந்து போகலை. 3வதா பாருங்க, ஆவிக்குரிய ஒரு சீரமைப்பை எருசலேமுக்குள்ளே செய்தார். 4வதாக
அவர் தன்னையே தியாகமாக என்ன பண்ணாரு, கொடுத்தார். அதை நம்ம பின்னாடி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நெகேமியாவின் ஜெப வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விழிப்பா இருக்கிறீங்க? நல்ல சத்தமா எத்தனை பேர் விழிப்பா இருக்கிறீங்க? முடிச்சோடனே ஜெப வாழ்க்கையை ரெடி பண்ணிடுவீங்களா? செய்தி முடிச்சோடனே அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடணும். அல்லேலூயா. இப்போ இந்த நெகேமியாவின் ஜெப வாழ்க்கையை பாருங்க. நெகேமியா காரிய சமர்த்தனான போதிலும் எருசலேமில் உள்ள மக்களின் மனநிலை எப்படி இருந்துச்சு? இவர் பயங்கரமான சாமர்த்தியக்காரர் தான், பயங்கரமா ஜெபிக்கிறவர் தான். ஆனா இவர் செய்ய போகிற அந்த அலங்க வேலையை செய்ய போகிற இடத்துல இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, சோம்பலா இருக்காங்க, சோர்வா இருக்கிறாங்க, அசதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய தரிசனமே இல்லை, திட்டமே இல்லை. இவங்களை வச்சு எப்படி அலங்கம் கட்டுவது? இல்ல ஒரு ஊழியர் சொல்றாரு, இப்படி என்ன மாதிரி என்ன போல என்னுடைய மனநிலையில் இருக்கிற ஒரு 30 பேர்த்த கொடுங்க, நான் தேசத்தை என்ன பண்ணிடுறேன், அசைச்சிடுறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஏன்னால் ஒரு தரிசனத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு சீசன் இருந்தாதான் அந்த காரியம் என்னவாகும், சக்சஸ் ஆகும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நாம் இந்த இணைந்து இருக்கக்கூடிய நபர்களை வச்சுதான் என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். சரி, இணைஞ்சே ஓடாத ஒரு குரூப்பை வச்சு அலங்கம் கட்டுவது என்பது நெகேமியாவுக்கு மிக சவாலான ஒன்று. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. வீட்டில் கணவன் மனைவி ஒத்து போகலினாலே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியலன்னா ஒரு ஊரை ஒன்று திரட்டி அலங்கம் கட்டுவது என்பது சாத்தியமா? சாத்தியமா? எருசலேமை சுத்தி அலங்கம் கட்டணும், இது சாத்தியமா? அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி இது நெகேமியாவுக்கு சாத்தியமாச்சு? அதான் இன்றைக்கு செய்தி. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நான் எதையுமே சாதிக்க முடியல என் வீட்டில் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நெகேமியாவிட்ட இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு போக வேண்டிய ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க எதை கற்றுக்கொண்டு போகணும்? ஜெபத்தை. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஜெபத்தை. அப்படின்னா நீங்களும் நானும் என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த எருசலேம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, உணர்வற்று மண்ணோடு மண்ணாகி மங்கி போன தரிசனம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய இவர்களை வைத்துத்தான் நெகேமியா 52 நாள்ல என்ன கட்டினாரு, அலங்கத்தை கட்டினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது இப்படி ஒரு சாத்தியமான நிலைக்கு காரணமா இருந்தது இந்த நெகேமியாவுடைய வீரமோ திறமையோ என்னது எந்த ஒரு அவருடைய தாளந்தோ கிடையாது, சாமர்த்தியமோ கிடையாது. நெகேமியாவின் ஜெப வாழ்க்கை மட்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா. மூளை செய்யாததை முழங்கால் செய்யும், மூளை செய்யாததை முழங்கால் என்ன பண்ணும், செய்யும். அல்லேலூயா. அப்ப நெகேமியாவின் ஜெபம் தேவனுடைய கரத்தை செயல்பட வைத்தது. தேவனுடைய கரத்தை என்ன பண்ண வச்சுச்சு, செயல்பட வைத்தது. நிறைய நேரம் நம்முடைய காரியம் என்ன ஆக மாட்டேங்குது, சக்சஸ் ஆக மாட்டேங்குது. தேவன் நமக்கு உதவியா நிக்க மாட்டேங்கிறாரு, தேவனுடைய ஒத்தாசை நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவது அப்படின்னு நினைக்கிற நீங்க, இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தை இந்த நெகேமியாவின் ஜெபம் அசைத்தது. அல்லேலூயா. அப்ப 3 விதங்களில் பரலோகத்தின் தேவனுடைய கரம் இந்த நெகேமியாவுக்கு என்னவா இருந்துச்சா, நன்மையாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, இந்த நெகேமியா ஜெபிக்கிறாரு. முதலாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. என்ன, யார் கண்கள்ல, எந்த ராஜாவின் கண்கள்ல, அர்தசஷ்டா ராஜாவின் கண்களில். அல்லேலூயா. இவர் இருக்கிறதோ பெர்சிய தேசம். அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு பிரியமா நடந்துக்கலனா பானபாத்திரக்காரன் மேல, இந்த நெகேமியாவின் மேல ராஜாவுக்கு என்ன வரும், கோபம் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. சாதாரண நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு கோபக்காரனோட கூடி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு முன்பாக நம்ம எப்பொழுதும் தாழ்மையாவே வாழ்ந்து வாழணும். அல்லேலூயா. இல்லைன்னா ராஜாவுக்கு என்ன வரும், கோபம் வரும்.
இப்போ ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிறது நான் பெரிய விஷயம்னு வெளியே சொல்லிக்கலாம், ஆனால் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ராஜா முன்னாடி எப்பொழுது எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் தான் நீசன் முன்பாக நில்லாமல் ராஜாக்களின் முன்பாக நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த நெகேமியா அஸ்தசஸ்த ராஜாவின் அரண்மனையில வேலை செய்யறாருன்னா நிச்சயமா அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கணும், ஜாக்கிரதையா இருந்தவரா இருந்திருக்கணும். அப்பதான் எங்க வேலை செய்ய முடியும், ராஜ அரண்மனையில வேலை செய்ய முடியும். அதனாலதான் ராஜாவை அடிக்கடி இவர் தரிசிக்கிற அந்த காரியம் இவருக்கு தென்பட்டது. இப்ப பாருங்க, இந்த ராஜாவுக்கு என்ன அப்படின்னா, இப்போ எப்பொழுதுமே ராஜாவின் முன்பாக நம்ம போறோம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா இந்த நெகேமியாவுக்கு ஒரு நாள் துக்கம். எதனாலனா, தன் தேசத்தை குறித்த செய்தியை கேள்விப்பட்டு ராஜாவின் முன்பாக இந்த நெகேமியா எப்படி இருக்கிறார்னா துக்கமா இருக்கிறார். இப்ப துக்கமா இருக்கிறத பார்த்தா ராஜாவுக்கு என்ன வரணும் அப்படின்னா, நெகேமியாவின் மேல கோபம் வரணும், கோபம் வந்திருக்கணும். ஆனா அதற்கு மாறாய் ராஜாவின் கண்களில் நெகேமியாவுக்கு தயை கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய உண்மையான காரியத்தை ஒருத்தட்ட போய் சொல்லக்கூட நம்மளால முடியல. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு வேற மாதிரி புரிஞ்சு நம்ம மேல கோவப்பட்டுட்டா என்ன பண்றதுங்கிற பயம் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கு. நீங்க நினைக்கிற நன்மையான காரியத்தை உங்க மனைவி கிட்ட கூட சில நேரம் என்ன பண்ண முடியல, பேச முடியல. நீங்க நினைக்கிற நன்மையான காரியத்தை உங்க முதலாளி கிட்ட என்ன பண்ண முடியல, பேச முடியல. உங்க கணவன்கிட்ட என்ன பண்ண முடியல, பேச முடியல. அல்லேலூயா. இப்ப ராஜா திடீர்னு கோவப்பட்டு என்ன வேணாலும் இந்த நெகேமியாவை பண்ணி இருக்கலாம். ஆனா ராஜாவே இவன் துக்கமா இருக்கிறத என்ன பண்றாருன்னா வருத்தப்படுறார். ஏனோ தெரியல, இவ்வளவு நாள் சந்தோஷமா எனக்கு ஜூஸ் ஊத்தி கொடுத்தவன் இன்னைக்கு என்னவா இருக்கிறான், துக்கமா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு இந்த ராஜாவின் இருதயமே நெகேமியாவின் மேல் அன்பாய் பாசமாய் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நமக்கு எதிராக இருக்கிற, நமக்கு அதிகாரத்தில் இருக்கிற, நமக்கு மேலே இருக்கிற ஒருவருடைய கண்களில் நமக்கு தயை கிடைக்க வேண்டுமானால் இந்த நெகேமியாவை போல அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஒருவராய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நமக்கு என்ன உண்டாகும்னா வாசல் திறக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ராஜ சமூகத்தில் நிற்கிறதான இந்த நெகேமியா துக்கமா இருப்பதை பார்த்து ராஜாவே என்ன பண்றாரு, வருத்தப்படுறாரு. ஏப்பா இவ்வளவு நாள் நீ சந்தோஷமா தானே ஜூஸ் ஊத்தி கொடுத்த, இப்போ உனக்கு என்ன துக்கம்? அங்க சொல்றாரு, உனக்கு வியாதி இல்லை, உனக்கு மனதின் துக்கம், உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு, அந்த கவலை என்னதான் சொல்லு அப்படின்னு என்ன பண்றாரு, கேட்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சரியாய் ஜெபிக்கிறவர்களாய் தேவனுடைய கரத்தை அசைக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், தேவனுடைய கரம் நம்மேல் நன்மையாக இருக்குமே ஆனால், நமக்கு எதிராக இருக்கிற, நமக்கு மேலே இருக்கிற எல்லாருடைய கண்களிலும் கர்த்தர் என்ன தருவார், தயவை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய பேச்சு ஏன் எடுபடலை, நிறைய நேரம் நம்ம சொல்லதை யாரும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, நிறைய நேரம் நம்முடைய வார்த்தையை ஏன் மதிக்காம போறாங்க அப்படின்னா நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய கரத்தை இன்னும் என்ன பண்ணல, அசைக்கல. என்ன பண்ணணும், ஜெபம் என்ன பண்ணணும், தேவனுடைய கரத்தை நம்ம மேல நன்மைக்கு ஏதுவாய் கொண்டு வந்து அமர பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ராஜாவின் கண்களில் நெகேமியாவுக்கு என்ன கிடைச்சது, தயை கிடைச்சிச்சு. நம்முடைய ராஜாவாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களில் நமக்கு தயை கிடைக்குமே ஆனால் நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் அப்பா என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய சமூகத்தில் எப்படி வரணும் தெரியுங்களா, இன்னைக்கு போகணுமாக்கும் சர்ச்சுக்கு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, கிளம்பி வரக்கூடாது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, மழையில் நனைஞ்சுக்கிட்டா அது எங்கே போவேன், சர்ச்சுக்கு போவேன் அப்படிங்கிற தீவிரத்தை நீங்கள் வீட்டில் எடுத்திருந்தீங்கன்னா அதுதான் தேவனுக்கு என்னது, மன மகிழ்ச்சி. அப்படி எத்தனை பேர் இன்னைக்கு தீவிரமாக காலையில் கிளம்புனீங்க, அல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நான் போய் நின்றுவேன் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் மேலே உங்கள் ராஜா எப்படி இருப்பார், மன மகிழ்ச்சியாய்
இருப்பார். சங்கீதம் 100 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 100:2-4 என்ன சொல்லுகிறது? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். எப்படி? ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க? அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை ஸ்தோத்தரியுங்கள். எப்படி வரணும்? சந்தோஷமா எங்க வரணும்? ஆலயத்துக்கு ஆண்டவரை பார்க்க சந்தோஷமா புறப்பட்டு வரணும். நீங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே உங்க ராஜாவை பார்க்கக்கூடிய, உங்கள் இயேசுவை பார்க்கக்கூடிய ஆர்வம், வாஞ்சை உங்களுக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். அதை தான் தேவன் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஜெபத்தின் மேல் கர்த்தர் கரிசனையா இருந்து அவருடைய கரம் நெகேமியாவின் மேல் நன்மையா இருந்தது போல நம்மேலும் அவருடைய கரம் என்னவா இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்னவா இருக்கும்? நன்மையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா பாருங்க, அவருடைய ஜெபம் ராஜாவின் கண்களிலே தயவை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 37:4 என்ன சொல்லுது பாருங்க? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ராஜாவின் கண்களில் தயவு கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம். ராஜாவின் கண்களில் தயவு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றோம்ல. இந்த தயவு என்னென்னத்தை கொடுத்துச்சு தெரியுங்களா? இந்த நெகேமியாவுக்கு ஒரு நீண்ட விடுமுறையை கொடுத்துச்சு. யாராவது வேலை செய்யற வேலையாட்களுக்கு லீவு தருவாங்களா? நீங்க தந்திருக்கிறீங்களா? ஒரு நீண்ட விடுப்பு. இவன் போய் எருசலேம் தேவாலயத்தை எருசலேம் சுற்றி 52 நாட்களுக்குள்ள ஆலயத்தினுடைய அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டு, அலங்கத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வருகிற நாள் வரையிலும் எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படிங்கிற ஒரு நீண்ட விடுமுறையை ராஜா நெகேமியாவுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கவர்மெண்ட் மட்டும்தான் லீவுக்கும் சேர்த்து என்ன கொடுக்குது? சம்பளம் கொடுக்குது. வேறு எந்த எஜமானாவது லீவுக்கு சம்பளம் கொடுத்து பரவாயில்ல நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிற யாராவது இருக்காங்களா? இல்லைல்ல. ஏன் இல்லை? நம்ம அப்படி ஒரு பிரியமா ராஜாவுக்கு வேலை செய்யறது இல்லை. வேலை செய்யவும் முடியாது அப்படிங்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்க, நம்ம ஜீசஸ் ரொம்ப ஸ்பெஷலானவர். ஹல்லேலூயா. வேலையே இல்லாம கொரோனா நாட்கள்ல 6 மாசம் 3 மாசம் சாப்பிட்டோமா சாப்பிடலையா? சத்தமா சொல்லுங்க, சாப்பிட்டோமா சாப்பிடலையா? அப்ப லீவோட என்ன கொடுத்தாரு? லீவோட என்ன கொடுத்தாரு? சம்பளம் கொடுத்தாரா? வீட்டிலே இருந்து சம்பளம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. உதவி வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாருன்னா லீவோடு ஒண்ணு என்ன கொடுப்பாராம்? சம்பளமும் கொடுப்பார். அதனால நான் லீவ் எடுத்துக்கிறேன், வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது? படுத்து தூங்கக்கூடாது. அல்லேலூயா. லீவோடு எனக்கு சம்பளம் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு. எத்தனை பேர் இந்த கொரோனா நாட்களில் அப்படியே விடைவிடாமல் ஜெபம் பண்ணீங்க? இங்கே கையை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் அந்த உதவி ஒத்தாசை அனுப்புவார். அல்லேலூயா. நீங்கள் சாப்பிட்டு வெறுமனே தூங்குனீங்கன்னா அடுத்த கொரோனாவில் இழுத்து பிடிச்சிருவார். கர்த்தர் நல்லவர். இந்த நெகேமியாவுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்த பொழுது ஒரு நீண்ட விடுமுறையை அவருக்கு கொடுத்தார். அது 2ஆம் அதிகாரம் 7-9 வரையிலும் நம்ம வாசிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசாதிபதிக்கு கடிதம் கொடுத்தாராம். யாருக்கு? தேசாதிபதிக்கு கடிதம். தேசாதிபதிக்கு என்ன கொடுத்தார் ராஜா? கடிதம் கொடுத்தார். 8வது வசனத்திலாம் நாம் அதை வாசிக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்தாருன்னா, வனத்து காவலனாகிய ஆசாபுக்கு ஒரு கடிதம். இவருக்கு வேண்டிய மரங்களை, என்னென்ன வேலைக்கு மரம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பா அப்படின்னு வனத்து காவலனாகிய ஆசாபுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார். 8வது வசனத்தில் அதையும் நாம் வாசிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மரங்களை கொடுத்தார். வீடு கட்டுவதற்கு ஏற்ற மரங்களை என்ன பண்ணாங்க? கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள். இப்போ நெகேமியா புறப்பட்டு எருசலேம் வருகிற வரையிலும் பந்தோபஸ்துக்கு
பாதுகாப்புக்கு என்ன கொடுத்தாரா? ராணுவ வீரர்களை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜ மரியாதையோட எங்க வராரு? எருசலேமுக்கு வராரு. யாரு? நெகேமியா. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன ஒரு பொருளை ஒருத்தர் கொடுக்கணும்னா எப்படி எவ்வளவு யோசிச்சு கொடுக்குறாங்க. ஆனா அந்த நெகேமியாவுக்கு பாருங்க, அந்த அர்தசஷ்டா ராஜா வாரி வழங்கி, நீ போய் உன் தேசத்துல அலங்கத்தை கட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் உதவி வரலன்னு நிறுத்தி வச்சிருக்கிறாங்களோ அங்கிருந்தெல்லாம் உதவியும் ஒத்தாசையும் கர்த்தரே உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? வாரி வழங்குவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. நீங்க யாருடைய கரத்தை அசைக்கணும்னா பரலோகத்தின் தேவனுடைய கரத்தை ஜெபத்துல என்ன பண்ணணும்? அசைக்கணும். ஜெபத்தை தவிர வேற எதையாவது சொல்லுங்க, செய்யறோம். அதை மட்டும் என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். அப்படின்னு சொல்றதுதான் இப்ப நம்முடைய என்னது வேண்டுகோள். இந்த ஜெபத்தை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றோம்? கேள்வி கேட்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே பிதாவை நோக்கி என்ன பண்ணாரு? ஜெபித்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. அவருடைய பிரமாணத்துக்கு உட்பட்ட நமக்கும் விதிவிலக்கே கிடையாது. நாமளும் ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நெகேமியாவின் ஜெபம் ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் கண்களில் இவ்வளவு தயவை கொடுத்தது. ஒன்று, அவர் நீண்ட விடுமுறையை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. இரண்டாவது, தேசாதிபதியிடத்திலிருந்து கடிதத்தை கொடுத்தது. மூன்றாவதாக, வனத்து காவலனாகிய ஆசாபின் கையிலிருந்து என்ன கிடைத்தது? ஆசாபின் கைக்காக ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. நான்காவதாக, அவருக்கு வேண்டிய வேலைக்கு, வீட்டு வேலைக்கு வேண்டிய எல்லா மரங்களும் கொடுக்கப்பட்டது. பாதுகாப்புக்காக ராணுவ வீரர்கள் கொடுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நிச்சயம் வரும். சத்தமா சொல்லுங்க, நிச்சயம், நிச்சயம் வரும். இதைத்தான் பரலோகத்தின் தேவனானவருடைய கரம் நெகேமியாவின் மேல் இருந்ததினால் இந்த நெகேமியா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். நெகேமியா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு தொடர் ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சீரான ஒரு ஜெப வாழ்க்கை அவசியம். சீரான ஒரு ஜெப வாழ்க்கை அவசியம். அப்படி செய்வோம் என்றால் நிச்சயமா ஏற்ற காலத்தில் நமக்கு வர வேண்டிய உதவியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அனுப்பி தருவார். இரண்டாவதாக பாருங்க, இந்த நெகேமியாவின் ஜெபம் என்ன செய்தது அப்படின்னு சொன்னா மக்களை ஒருமனப்படுத்தினது. நான் முன்னமே சொன்னேன், இந்த எருசலேமின் மக்களுடைய மனநிலை மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தது. கொஞ்சம் கூட எழுப்புதல் வாசனை கிடையாது, கொஞ்சம் கூட தன் தேவனை குறித்த வாசனை கிடையாது. இந்த ஜனத்தை ஒருமனப்படுத்தி அலங்கத்தை கட்ட வைப்பது என்பது நெகேமியாவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இந்த ஜனங்க ஒருத்தர் ஒரு 10 பேர்த்த, இப்ப நம்ம ஆட்களே எடுத்துங்க, நம்மளே எடுத்துங்க, ஒரு 10 பேர்த்த திடீர்னு கூட்டுறது ரொம்ப கடினமா இருக்கா இல்லையா? இருக்கு. முன்னாடி உட்கார்ந்துருக்கிற கேட்ட தெரியும், ஒரு லைனுக்கு 12 பேர். அந்த 12 பேர்த்த ஒன்று இணைக்கிறதுக்குள்ள என்ன வருது? மண்டை மூளை வெளியே வந்துருது. ஏன் 12 பேர்த்த என்ன பண்ண முடியல? ஒருமனப்படுத்த முடியல. வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமனப்பட முடியல. இங்கே நான் இப்போ உங்களுக்கு ஒரு சவால் வைக்கிறேன். என் வீட்டில் நான் நினைக்கிறத என் மனைவி பிள்ளைங்க ஒருமிச்சு உடனே நாங்கள் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி உடனே பாஸ் பண்ணி நாங்கள் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தார் இங்கே கையை உயர்த்துங்க பார்க்கலாம். போச்சுடா. ஏன் தெரியுமா? கணவன் சொல்லுவது மனைவிக்கு பிடிக்கிறது, மனைவி சொல்லுவது கணவனுக்கு பிடிக்கிறது இல்லை. பெற்றோர் சொல்றது பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, பிள்ளைங்க சொல்வது பெற்றோருக்கு பிடிப்பதில்லை. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, எங்க மேனி என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். நான் என்ன சொன்னாலும் எங்க மேனி என்ன பண்ணுவோம்? அந்த விஷயங்களை கேட்டு உடனே அதை காலையில் 2 பேரும் பேசி உடனே ஆர்டர் பண்ணி நாங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுவோம்? அதை அறிவிச்சிருக்கிறோம்.
அல்லேலூயா. அதுதான் ஒரு மனம். அல்லேலூயா. இப்படி ஒரு மனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உடனே காரியம் என்ன ஆகும்? சக்சஸ் ஆகும். அல்லேலூயா. இந்த நெகேமியா பாருங்க, இவர் எருசலேம் நகரத்துல வந்து இறங்குனா இந்த மக்கள் எல்லாம் பல கருத்துக்களோடு உள்ள இருக்கிறாங்க. இவங்களை ஒருமனப்படுத்துவது உங்களாலே என்னாலே முடியவே முடியாதுங்க. இது நெகேமியாவின் ஜெப வாழ்க்கையினால், ஜெபத்தினால் கர்த்தரே அந்த ஜனங்களை என்ன பண்ணாராம்? ஒருமனப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்க கணவனை ஒருமனப்படுத்தணும். நீங்க உங்களுக்கு அது நல்லா தெரியும், நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை. என் மனைவி மேல கர்த்தர் இறங்கினாதாங்க இது நடக்கும். இந்த புருஷன் மேல கர்த்தர் இறங்கினாதாங்க இது நடக்கும். நாங்களாம் பேசவே முடியாதுங்க. அப்படிங்கிற நிலையில தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? உட்கார்ந்துருக்கிறோம். நான் சொன்ன என் கணவன் கேட்பார், நான் சொன்ன என் மனைவி கேட்பாங்க, நான் சொன்ன என் பிள்ளைங்க கேட்பாங்க, நான் சொன்ன என் பெற்றோர் கேட்பாங்க. அப்படிங்கிற ஒரு நிலை என்றைக்கு உங்கள் குடும்பத்தில் வருகிறதோ அன்றைக்கு தான் நீங்க நினைச்சதை உங்க குடும்பத்தில் நீங்க என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்லலாம், ஜெபம் பண்றதுக்கு தான் என் மனைவி பிள்ளைங்க ஒத்து வர்றது இல்லையே, அப்புறம் எப்படி நான் சரி பண்றது அப்படின்னு கேட்கலாம். நெகேமியாவுக்கு மனைவி பிள்ளைகளே கிடையாது. அப்ப எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாரு? தனியா தான் ஜெபம் பண்ணியிருக்காரு. தனியா இருந்து ஜெபம் பண்ணியே 52 நாள் அலங்கத்தை என்ன பண்ணிட்டாரு? கட்டி முடிச்சிட்டாரு. அப்ப உங்க ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாதா? நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதை நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமை உங்க கணவனுக்கும் உங்க மனைவிக்கும் கிடையாது. அதனால புரிஞ்சுக்குங்க. யாருக்கு உண்டுன்னா கர்த்தருடைய கரத்துக்கு உண்டு. நீங்க அங்க வைக்கணும் விசுவாசத்தை, அங்க வைக்கணும் ஜெபத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விரும்பினேன், அதான் நீங்க செய்து முடிக்கிறது நீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம நின்னாதான் அது என்ன பண்ணும்? நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார் என்று நீங்க நினைக்கணும், நம்பணும், செயல்படணும். இப்ப பாருங்க, இந்த மக்களை ஒருமனப்படுத்தினதாம் தேவனுடைய கரம். மக்களை என்ன பண்ணுதாம்? ஒருமனப்படுத்தினதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் அந்த வேத பகுதியில் எடுக்கல, நான் வேறொரு வேத பகுதியில் எடுத்திருக்கிறேன். 2 நாளாகவும் 30:12 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. இதே போலதான் இங்கே அலங்கம் கட்டுவதிலும் நெகேமியா சொன்ன பொழுது இந்த ஜனங்கள் எழும்பி சொன்னாங்க. அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு ஏன் வாசிக்கிறேன் என்றால், அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 நாளாகவும் 30:12 நம்ம இதை வாசிக்கிறோமா, அதே 30:10 பாருங்களேன். அந்த அதே 2 நாளாகவும் 30:10 பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா சொல்லுகிற இந்த காரியங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 10 பாருங்க. அப்படி அந்த அஞ்சற்காரர் இந்த இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எசேக்கியா சொல்லி அனுப்புற செய்தி என்ன செய்தினா, பஸ்காவுக்கு எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு வர வேண்டும் என்ற ஒரு செய்தி விடுக்கப்படுகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்ட சிலர் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அதான் இங்க வசனம் 10வது வசனம் என்ன பண்ணினாங்கன்னா, அப்படி அந்த அஞ்சற்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊராருக்கு திரிந்தார்கள், ஊராக தெரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். என்ன செய்தியை கொண்டு போன அஞ்சற்காரரை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள் என்றால், நீங்கள் எல்லாரும் பஸ்காவுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த அந்த செய்தியை கொண்டு போனவர்களை பார்த்து சிலர் என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம சில வேலைகளில் நம்முடைய வீடுகளிலே நாம் எடுக்கப்படுகிற அந்த முடிவை, முயற்சியை, நம்முடைய ஆலோசனையை சில வேளை நம்மளை வீட்டாரே என்ன பண்ணலாம் அப்படின்னா பரியாசம் பண்ணலாம். சொல்லுங்க, பரியாசம் பண்ணலாம். பரியாசம் பண்ணினால் கூட நீங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வசனம் 12ல சொல்லப்பட்டிருக்கு, அப்படி சொன்னவர்கள் கூட எல்லாரும் எங்க வந்தாங்க அப்படின்னா யூதாவுக்கு வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு 11வது வசனம் பாருங்க. ஒருமனப்படுத்திட்டு 12வது வசனம் 11வது வசனம் பாருங்க. அங்கு 11
ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். அப்படி பேசினவங்களே சிலருடைய மனசு குத்தப்பட்டு, நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறது சரி இல்லப்பா, நம்ம எங்க போலாம், அழைப்புக்கு ஏற்று பஸ்காவுக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. இந்த மனத்தாங்கல், இந்த மனத்தாழ்மை, எதிர்த்து பேசுறவங்களாம் சரணடைஞ்சு அப்படி வந்து நிக்கிறாங்கன்னா, ஒரு மனமா நிக்கிறாங்கன்னா, இது நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எது செய்யும் அப்படின்னா கர்த்தருடைய கரம் அதை செய்யும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என்னால முடியாது, நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு யாரை பார்த்து ஜெபம் பண்ணணும்? கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அங்க நடந்துச்சு. இப்போ இங்க வாங்க நம்ம கதைக்கு. நெகேமியாவின் நாட்கள்ல பாருங்க, 2ஆம் அதிகாரம் நெகேமியா 2:17 பாருங்க என்ன சொன்னாங்கன்னா, நெகேமியா ஜனங்களை அழைக்கிறார். அப்பா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது, நாம் எல்லாரும் வாங்க எழுந்து என்னத்தை கட்டுவோம், அலங்கத்தை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம்? வாசிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி, வாருங்கள் என்று அழைக்கிறார். 18வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? அவங்க சொன்ன உடனே கடைசி வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவர்கள் அப்படின்னு இருக்கு, அங்கிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலும் இல்லாம, ஒரு பரலோக வாசனையும் இல்லாம, பரலோக திட்டம் என்பதே ஒன்றுமே இல்லாமல் இருந்த இந்த எருசலேம் மக்கள் நெகேமியா வந்து சொன்ன உடனே என்ன சொல்றாங்கன்னா, அந்த நல்ல வேலைக்கு எழுந்து கட்டுவோம் என்று, வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு மனமா நிக்கிறாங்க. சொன்ன உடனே எந்திரிச்சு எங்க நிக்கிறாங்க? சரி வாங்க போலாம் கட்டலாம் அப்படின்னு எப்படி நிக்கிறாங்கன்னா, ஒரு மனமாய் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க இன்றைக்கு நீங்கள் உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய விவசாயம், உங்களுடைய மிருக ஜீவங்கள் வளர்ப்பு எல்லாவற்றுக்கும், ஏன் நீங்க ஒரு புத்திர பாக்கியத்தை பெற்றெடுக்க வேண்டுமேனால் கூட உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு மனதை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்காமல் நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு மனதை கொண்டு வர முடியாது. அப்ப எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஒரு மனப்படுத்துங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நீங்க பெண்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேர் ஜெபிக்க வருவாங்க வெள்ளிக்கிழமை இரவு. நாங்கள் வேறு எதுக்காக என்ன பண்ண மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். சபைக்குள்ள என்ன வரணும்? ஒரு மனம் வரணும்னு ஜெபிச்சிருக்கிறோம். கடந்த 1.5 வருடங்களுக்கு மேல என்ன பண்ணிருக்கிறோம்? சபைக்குள்ள ஒரு மனம் வரணும். ஏன்னா ஒரு மனம் இல்லாம எங்க என்ன வராது? எழுப்புதல் வராதுப்பா. ஒரு மனத்தை தாங்கன்னு மட்டும் ஜெபிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் தான் நம்மளை என்ன பண்ணும்? ஒருமனப்படுத்தும். நெகேமியாவின் ஜெபம் எருசலேம் மக்களை என்ன பண்ணிச்சு? ஒருமனப்படுத்தினது. ஒருத்தர் மேட்டுக்கும் ஒருத்தர் பள்ளத்துக்கும் இழுத்தா காரியம் வாய்க்காது. போர் முகத்துல செபுலோன் நப்தலி போல எப்படி இருக்கணும்னா, வண்டி பூட்டப்பட்ட, ரெட்டை மாடு பூட்டப்பட்ட வண்டி போல ஒருமித்து என்ன பண்ணணும்? நடக்கணும். நமக்குள்ள அந்த ஒருமித்து போகக்கூடிய எண்ணங்கள் நமக்கு உருவாகணும். இது சும்மாலாம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தொழில் செய்கிற, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய தொழில் ஸ்தலத்துல வரவே வராது. அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சா வரும். நீங்க ஜெபிச்சா வரும். ஜெபிக்கலைனா வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க எப்படி இருக்கணும்னா, நெகேமியாவை போல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்வீங்கன்னா நிச்சயமா உங்களால முடியாது என்பது எதுவுமே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வாரு. நிச்சயமா அதை செய்வாரு. ஹல்லேலூயா. இதை எப்படி இந்த நெகேமியா கத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னா, யாபேசின்
வாழ்க்கையிலிருந்து இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். 1 நாளாகமம் 4:10 நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலை ஆசீர்வதித்த அந்த அவருடைய ஜெபம் பாருங்க. யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறார்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் ஒரு ஜெபிக்கிறார். என்ன ஒரு ஜெபம் அப்படின்னா, உமது கரம் என்னோடு இருந்து. அல்லேலூயா. யாருடைய கரம் இருக்கணும்? தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கணும். எப்ப இருக்கும்? ஜெபிக்கும் போது இருக்கும். இப்ப புரியுதா? உங்க வீடுகளுக்கு வரவேண்டிய நன்மை ஏன் தடைபடுகிறது என்றால், தேவனுடைய கரம் நம்மேல, நான் சொல்ல மாட்டேன், நம்மேல இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு விசுவாசமா இருக்கு, அதனாலதான் நான் சக்சஸா இருக்கிறேன். தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமேனால் இந்த நெகேமியாவை போல ராஜாவின் கண்களில் நமக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். நமக்கு வர வேண்டிய உதவி ஒத்தாசை கரெக்டா சரியான நேரத்துல சரியான நபரிடத்திலிருந்து வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கன்வென்ஷன், கிறிஸ்மஸ், நியூ இயருக்கு என் கைக்கு அப்படிதான் பணம் வந்துச்சு. கரெக்டா என்ன பண்ணும்? வரும். நான் கவலையே பட மாட்டேன், கரெக்டா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அதை செய்கிறார். ஏன்னா நம்ம தேவனை நேசிக்கிறோம், தேவன் செய்வார் என்று எதிர்பார்த்து இருக்கிறோம். அவர் இதுவரையில வெட்கப்படுத்தலை அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அதை செய்கிறார் அவர். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் என்னவாகணும்னா அனுபவம் ஆகணும். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணணும்? தேவனை தீவிரமா தேடணும். தாவீது மாதிரி தேவனை தீவிரமா தேடணும். இந்த நெகேமியா போல தீவிரமா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இந்த வருஷத்துல நீங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கைய கொஞ்சம் கூட்டணும். கூட்டலாமா? சத்தமா? அப்ப சத்தம் கம்மியா தானே வருது. இல்ல சத்தமா? ஜெபிக்க தெரியல அப்படின்னா முதல்ல இங்க வந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டு வீடுகளுக்கு போய் என்ன பண்ணுங்க? சேர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவை யார் அப்படின்னா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனம் ஜெபிக்குமே ஆனால் தேவன் என்ன பண்ணுவார்? ஜனத்தை ஒருமனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் 2 காரியத்தை பார்த்தோம். முதலாவது, ராஜாவின் கண்களில் தயவை கொண்டு வரும். 2வது, நெகேமியாவின் ஜெபம் மக்களை ஒருமனப்படுத்தும். 3வதாக, தேவனுடைய கரம் நெகேமியாவின் எதிரிகளை எதிர்த்து யுத்தம் செய்ததாம். அல்லேலூயா. இதை நான் விரிவாக்கத்தை உங்களுக்கு அடுத்த வாரம் தான் சொல்ல போறேன். நான் இதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. இப்போ நீங்க நெகேமியாவின் இந்த ஜெபம் மாதிரி சத்துருவை எதிர்த்து ஜெயம் தந்தது. அல்லேலூயா. அது என்ன ஜெபம் மாதிரி? இந்த நெகேமியாவின் ஜெபம் யாரை எதிர்த்தது பாருங்க. நம்ம போய் சத்துருவை என்ன பண்ண முடியாது? எதிர்க்க முடியாது. அவன் எப்படி வருவான், எங்கிருந்து வருவான், என்ன பிரச்சனையை கொண்டு வருவான், என்ன வம்பளை நம்மளை இழுத்து விடுவான், எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனா நமக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். நாம தினமும் ஒரு ரெகுலரான ஜெப வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிருக்கணும்? வச்சிருக்கணும். அந்த ஜெப மாதிரி நமக்குள்ள இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்முடைய எதிரியெல்லாம் எழும்புற இடத்துலயே வீழ்த்திடுவார். எங்க? எழும்புற இடத்துலயே வீழ்த்திடுவார். அல்லேலூயா. எதிரி வந்து எழும்புன இடத்துலயே வீழணுமா, இல்ல எழும்பி வந்து உங்களை வீழ்த்தணுமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எலும்பும் போதே அவனை என்ன பண்ணணும்? அடிச்சு உட்கார வச்சிடணும். அதானே நீங்க விரும்புறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்? இந்த நெகேமியாவின் ஜெப மாதிரியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் எங்கிருந்து இந்த மாதிரி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா பாருங்க, திட்டமும் செயல் வடிவமும் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் நம்ம எதிரி என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். இந்த திட்டமும் ஜெபத்துக்கு ஒரு செயல் வடிவமும்
இந்த நெகேமியா எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் அப்படின்னா, இயேசுவின் ஜெப மாதிரியை இவர் மையமாய் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரமண்டல ஜெபம் என்ன சொல்லுகிறது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இல்லையா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. இயேசு சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தா அதே ஜெப மாதிரியே நெகேமியா, இயேசுவுக்கு முன்னாக இருந்த நெகேமியா அதே ஜெப மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல நாம் எதிரியை வீழ்த்துவதற்கு நெகேமியா ஃபாலோ பண்ண ஜெப மாதிரியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த வாரம் எதிரியெல்லாம் எப்படி வீழ்ந்தான், எதிரியெல்லாம் எப்படி இவர் மேற்கொண்டார் என்பதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பாருங்க, முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ இந்த நெகேமியாவின் ஜெபம் முதலாவது ஜெபத்துக்கு பதில் தருகிற பரலோக தேவனை நோக்கி இருந்தது. அல்லேலூயா. இதுவரையிலும் நமக்கு யார்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் யாரு? பரலோகத்தின் தேவன். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் யாரு? அப்ப யார்கிட்டலாம் நீங்க கையெடுக்கணும்? பரலோக பிதாவே அப்படின்னு தான் என்ன பண்ணணும்? கையெடுக்கணும். வேற எந்த நாமத்தின் பேரிலையும் என்ன பண்ணக்கூடாது? கையெடுக்க கூடாது. இதுக்கு முன்னாடி என்னென்ன பேரெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் நம்முடைய வாயில உச்சரிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு உரிமை பாராட்டி பரலோக தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஒரு ஜெபம் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா ஜெபம் பண்ணார். பாருங்க 1:5 நெகேமியா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. போதும். எப்படி ஜெபிக்கிறாரு? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. ஸ்ட்ரைட்டா ஜெபம் போகுது. எங்க? பரலோகத்தின் தேவனை நோக்கி. இப்ப நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் யாருன்னா நம்முடைய பரலோக தகப்பன். ஹல்லேலூயா. முதலாவது அவர் யாரை நோக்கி ஜெபிக்கிறார்னா பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இரண்டாவது பாருங்க, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது சத்தம், உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று இந்த ஜெப குறிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இவர் துதிப்பதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா உம்முடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக அப்படிங்கிற அந்த ஜெப மாதிரியை இங்கே நெகேமியா எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி ஜெபிக்கிறார். நீங்க அதே நெகேமியா 1:6 அதிகாரத்தின் கீழ்ப்பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தின் கீழ்ப்பகுதியை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. இவர் எப்படி உயர்த்துறார் பாருங்க தேவனை. உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. நீங்க எப்படிப்பட்ட தேவன்? மகத்துவமும் பயங்கரமான தேவன். அப்படி உயர்த்துறார். இப்படி சொல்லும் பொழுது தேவனுக்கே கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும்? குழு குழுன்னு இருந்திருக்கும். மகத்துவமும் பயங்கரமான தேவனேன்னு ஏதோ சொல்றான் நெகேமியா. என்ன சொல்றான் அப்படின்னு இப்படி என்ன பண்ணியிருப்பார்? எட்டி பார்த்திருப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்னா விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாக ஸ்தோத்தரிக்கவும் உயர்த்தவும் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, மூன்றாவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இப்போ இந்த நெகேமியா எங்களுக்கு வேண்டிய அப்படின்னு ஒரு ஜெப குறிப்பு வைக்கிறார். என்னப்பா இவருக்கு வேணும் அப்படின்னா அவர் ஜெபத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மோசே என்ன கட்டளை இட்டாரோ, மோசே கட்டளை இட்டார்ல, இந்த கட்டளையை நாங்க மறந்துட்டோம், நாங்க விட்டுட்டோம். அதனால மோசே கட்டளையிட்ட வார்த்தைய இப்ப நாங்க நினைக்கிறோம். நீங்களும் தயவு செய்து என்ன பண்ணுங்க, நினைங்க. மோசேக்கு என்ன கட்டளை இட்டார் அப்படின்னா, அங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கட்டளையை மீறினால் உங்கள் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், கட்டளையை மீறினா சிதறடிப்பேன், நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் திரும்பி
என் கற்பனையை கை கொண்டால், நீங்க பூமியின் கடையாந்தரத்தில், வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் அப்படிங்கிறதா மோசையின் கட்டளை. தயவு செய்து இப்ப நாங்க உங்களை நினைக்கிறோம், நீங்க எங்களை எங்க கொண்டு போங்க? எருசலேமுக்கு கொண்டு போங்க. ஹல்லேலூயா. மோசே அப்படி சொல்லி இருக்கிறார். நீங்க தப்பு பண்ணினீங்கன்னா சிதறடிக்கப்பட்டு போவீங்க, மனம் திரும்பினீங்கன்னா சிதறடிக்கப்பட்ட தேசத்துல இருந்து எருசலேமுக்கு உங்களை கூட்டி சேர்ப்பேன்னு மோசே ஒரு கட்டளை எங்களுக்கு வச்சார். அதை நீங்க தயவு செய்து இப்பொழுது நினைத்தருளும். இது இப்பொழுது யாருக்கு தேவை? நெகேமியாவுக்கு தேவை. உங்களுக்கு என்ன தேவை? ஹல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு நமக்கு என்ன தேவைங்கிறதே நமக்கு தெரியறதே கிடையாது. இதுதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு. நாங்க கூட சொல்லுவோம், ஏங்க உங்களுக்கு இது தேவைங்க அப்படின்னு. அப்படியா, எங்களுக்கு தேவையாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு உட்காந்துருக்குறோம். ஏன் அப்படின்னா, நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன், நீங்கள் இப்படி ஒரு வியாபாரம் பண்ணுங்க, இந்த வியாபாரத்தில் கர்த்தர் உங்களை இப்படி சிறக்க பண்ணுவார், உங்களுக்கு இந்த திறமையும் தாளந்து இருக்குதுன்னு நாங்கள் உங்களை பார்த்து சொல்லுவோம். ஆனால் நம்ம மக்கள் அப்படியே நம்மளை பார்த்து, என்னக்கிட்டியா அந்த திறமையா இருக்குதா, செய்யணுமா, அப்படியா, இது தெரியலையே அப்படின்னு திருப்பி எங்கள்கிட்டயே சொல்லிட்டு அப்படியே எப்படி உட்காந்துருப்போம்னா, அந்த 300 ரூபா 200 ரூபா கூலி வேலைக்கே போய் காலத்தை கழிச்சு எப்பொழுதும் போல தரித்திரராகவே உட்காந்துருப்போம். உங்க தேவையை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை உங்களுக்கு சொன்னா கேட்கறதுக்கு என்ன இல்லை, காதும் இல்லை, செய்யறதுக்கு மனமும் இல்லை. என்ன தேவைங்கிறது உங்களுக்கு முதல்ல என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இதான் பிரச்சனை. இது தேவனுக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. இது என்னத்தான் பண்றது எனக்கு தெரியல. இதை மறுபடியும் உங்களுக்கிட்டே வைக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் சரியா என்ன பண்ணணும், தேவனுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டும் போது நிறைய பிரச்சனை எழுப்பி வந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ நான் ஒரு ஜெபம் பண்ண, பாருங்க, வெளியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சபையை விட்டு வெளியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சபை கட்டுற வேலையை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஒரு 6 மாதம் போச்சு. 6 மாதம் சர்ச்சு கட்டுறதுக்கே நான் சொல்கிறேன் பாருங்க, 6 மாதம் போச்சு. அப்போ சொன்னேன், ஆண்டவரே இந்த 6 மாதங்கிறதுலாம் ரொம்ப லேட்டு, என்னால் இந்த ஜபத்தில் போய் உட்காராம ஜெபிக்காம பாடாமல் எப்போ பார்த்தாலும் சதா வேலை, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜபத்தில் மட்டும் ஈடுபட்டுட்டு அப்புறம் ஜபத்துக்கே போகாமல் இந்த சர்ச்சு கட்டுற வேலை வந்து எனக்கு என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எனக்கு எப்போ இதெல்லாம் முடிச்சு கட்டிட்டு ஜபத்தில் போய் மணிக்கணக்காக கம்முன்னு உட்காந்து பைபிளை படித்து ஜபம் பண்ணுவோம், இதுதான் எனக்கு என்னவா இருக்குது, ஆசையாக இருக்குது. இந்த வேலையை சீக்கிரம் முடிங்க. உண்மையாலுமே நம்மள மாதிரி தீவிரமாக சர்ச்சு கட்டினவங்க யாருமே கிடையாது. 6 மாதத்தில் என்ன பண்ணிட்டோம், கட்டி முடிச்சிட்டோம். பிப்ரவரி 23 ஆரம்பித்தோம், ஆகஸ்ட் 25க்கு என்ன பண்ணிட்டோம், சர்ச்சு பிரதேசத்தை அறிவிப்பு கொடுத்துட்டோம். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்வைக்கு அது தீவிரமாக தெரியுது, நம்ம பார்வைக்கு இது ரொம்ப லேட்டாக தெரியுது. என்ன தேவையோ அதை முதல்ல யார்கிட்ட கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் தேவையை இன்னொருத்தர் வந்து சொல்கிற மாதிரி தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இவர் ஜெபிக்கிறாரு, பா நீங்கள் மோசே சொன்னார்ல, அதை நாங்கள் மீறிட்டோம், இப்போ நாங்கள் மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறோம். தயவு செய்து மோசே சொன்னதை நீங்கள் நினைத்து பாருங்கள். முதலாவது அவர் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, மோசே கட்டளையிட்டதை நினைத்தரணும். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது இந்த நெகேமியாவுடைய ஜெபம் என்னன்னா, 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்க, இந்த ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கல பண்ணும். இந்த ராஜாவுக்கு முன்பாக எனக்கு என்ன கிடைக்கணும், இரக்கம் கிடைக்க பண்ணும். ஹல்லேலூயா. 1:11 பார்த்தா, இந்த ராஜாவுக்கு முன்பாக எனக்கு என்ன கிடைக்கணும்பா, இரக்கம் கிடைக்க பண்ணும். ஷார்ட்டா சூப்பரா ஜெபிக்கிறார். எனக்கு இப்போ என்ன தேவைன்னா, இந்த ராஜா இதுவரையிலும் எனக்கு சிநேகிதன் தான், ஆனால் நான் இவ்வளோ லிஸ்ட்டை கொண்டு போய் வச்சேன்னா திடீர்னு ஏதாவது கோவப்பட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் என் தேசத்துக்கு திரும்பி போக முடியாது, அலங்கத்தை கட்ட முடியாது. அதனால் ரெண்டாவதாக அவர் விண்ணப்பத்தை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த ராஜாவின் கண்களில் எனக்கு என்ன கிடைக்கணும், இரக்கம் கிடைக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிலாம் பிரிக்கணும், ஜெபத்தை அப்படி பிரிக்கணும்.
ஒரு காரியத்தை நீங்கள் தோங்குனீங்கன்னா அங்கே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஜெப விண்ணப்பத்தை செக்கு மாதிரி வச்சிடணும். யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் ஒரு லிஸ்ட் எழுதுங்க. அந்த லிஸ்டெல்லாம் எழுதி அதெல்லாம் விண்ணப்பமாக யாருக்கு தெரிவிச்சிருங்க? அப்பாவுக்கு தெரிவிச்சிருங்க. புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க கண்களை தயவு வேணும், எங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நாங்கள் போய் உட்காந்தோன்னே எங்களோட ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஒரு விண்ணப்பமாக எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஒரு வேலை தொடங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எழுதி நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உங்களுக்கு என்ன காரியம் இருக்கோ அதிலெல்லாம் உங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னா தெளிவான ஜெபம் வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் ஜெபம் பண்றாரு, இந்த ராஜா கண்ணில் எனக்கு என்ன வேணும்? இரக்கம் வேணும். மூன்றாவதாக அவர் ஜெபிக்கிறாரு பாருங்க. மூன்றாவது அவர் என்ன ஜெபிக்கிறார்னா 2:20 பார்த்தீங்கன்னா, காரியத்தை கைகூடி வர பண்ணும். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்னு அங்கே இருக்கு. காரியத்தை கைகூடி வர பண்ணும் சொல்லிட்டாரு. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மனசு சொல்லுது, பரலோகத்தின் தேவனே காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? கைகூடி வர பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஷார்ட்டா ஸ்வீட்டா நெகேமியா மாதிரி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என்ன ஜெபம் மாதிரி? இயேசுவின் ஜெபம் மாதிரி. எங்களுக்கு வேண்டியதை எனக்கு தாரும். எனக்கு இப்படிதான் வேணும். மோசேக்கு கட்டளையிட்டதை நினைக்கணும். அப்புறம் எழுதுறீங்களா? சொல்லுங்க. மோசேக்கு கட்டளையிட்டதை நினைக்கணும். ராஜா கண்களை எனக்கு தயவு வேணும். காரியத்தை கைகூடி வர பண்ணணும். நான் சக்சஸா இதை முடிக்கணும். தேவன் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஊழியக்காரவங்க, உங்களுக்கு செய்வார், நான் விசுவாசி, எனக்கு செய்வாரா அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க? நினைக்கிறீங்க. அப்படி இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் பார்த்தா நீங்க நெகேமியா ஊழியக்காரனா கிடையாது. அவர் எழும்பி வந்ததுனால என்ன ஆனாரு? தலைவன் ஆனார். ஹல்லேலூயா. அந்த பாரத்தை யார் பெற்றுக்கொண்டாங்களோ அவர்கள் தான் யாரு? தலைவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பாரத்தை யார் உள்வாங்குறாங்களோ அவங்க தான் யாரு? தலைவர். ஹல்லேலூயா. தேவனுடைய பாரத்தை உள்வாங்கினதுனால நெகேமியா யாரு? தலைவன். பாரமெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, ஏற்பது என்னாலும் நிகழ்ச்சி ஆண்டவரே, இது எனக்கு தேவை ஆண்டவரே அப்படின்னு நீங்க தள்ளி விட்டுட்டீங்கன்னா நீங்க எப்பொழுதும் ராஜாவாக முடியாது, கூஜாவா தான் உட்கார்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. ராஜான்னா என்ன வரணும்? கல்லடி, சொல்லடி, பரம்படி, எல்லா அடியும் விழும். விழுமா விழாதா? விழும். காய்க்கிற மரத்துக்கு தான் என்ன விழும்? கல்லடி விழும். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் நிறைய விழுந்துருக்குது சரம் வாரியா. அல்லேலூயா. அப்புறம் இந்த பக்கம் விழுந்த அடி பத்தாது, இப்படி திரும்பி நின்னா அந்த பக்கம் விழும் அடி. அடியை வாங்கிட்டு எங்கே தான் நிற்கணும்? ஸ்தானத்தை விட்டு விலகாமல் இங்கே தான் நிற்கணும். அல்லேலூயா. ராஜா கோவப்படுறாருன்னு ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. அதனால நீங்கள் பாரத்தை கர்த்தர் கொடுத்தார்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்றைக்கும் என்னவா இருக்கலாம்? தலைவனாக இருக்கலாம். நெகேமியா அப்படிதான் வாங்கினார். அதனால நெகேமியா அப்படியே சூப்பர் ஸ்டாரெல்லாம் ஒன்றும் எழும்பி வரல. அவர் எழும்புனதுனால என்ன ஆனார்? ஸ்டார் ஆனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு வேண்டியதை எங்களுக்கு தாரும். நான்காவதா பாருங்க, எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாருங்க. நிறைய பேர்த்துடைய பிரஸ்டீஜ் என்னன்னா தப்ப ஒத்துக்கிறது இல்லை. எங்க சின்ன பசங்கள்ட்ட கூட அது இருக்குது. நான் செய்யவே கிடையாது அப்படிமா. அப்படிங்கிறதுனாலே அவங்களை முட்டிக்கால் போட வச்சேன். நீ அப்பதான் ஒத்துக்கிறீங்களா பார்க்கலான்டான்னு. 2 பேருமே என்ன பண்ணல? ஒத்துக்கவே இல்லை. பாட்டு முட்டி தூக்கு கைய அப்படி நின்னாங்க ஒரு 1/2 மணி நேரம். ஆனால் கடைசியா ஒருத்தன் ஒத்துக்கிட்டான். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இருக்கு. நம்ம தப்பு செஞ்சோன்னா யாரை சொல்லுவோம்னா அடுத்தவனை ஈஸியாக சொல்லுவோம். இது சும்மாலாம் வரல, இது ஆதாம்கிட்டே வந்துருச்சு. ஆதாம் யாரை சொன்னார்? ஏவாள். ஏவாள் யாரை சொன்னாங்க? சர்பத்தை இல்லையா சொன்னாங்களா இல்லையா? அப்போ எப்பொழுதுமே குற்றத்தை நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அடுத்தவங்க மேலே போட்டு தான் பழக்கம். ஆனால் எப்பொழுதுமே நம்ம குற்றத்தை இது என் தப்பு தான், இது என்னுடைய தப்பு, என் தவறு,
நான் செஞ்சிருக்க கூடாது, என் மேல் விழுந்த குற்றம், இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க பாக்கியசாலி. அல்லேலூயா. இந்த இந்த நெகேமியா பாருங்க எப்படி ஜெபிக்கிறார்னா, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கீழே பாருங்க, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். கடைசி லைன்ல சொல்றார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். என் தகப்பன் வீட்டார் பாவம் செஞ்சாங்க ஆண்டவரே, அதனாலதான் நாங்க இப்படி பாபிலோன்ல இப்படி பெர்சிய தேசத்துல நாங்க அடிமையா இருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லல. யாரையும் சேர்த்துக்கிட்டாரு? தன்னையும் சேர்த்து கொண்டார். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இதுதான் என்னதுன்னா, என் குற்றங்களை என்ன பண்ண எனக்கு மன்னிங்கன்னு கேட்கறது. இப்படி ஒரு பிள்ளை ஜெபிக்குது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு தேவன் இறங்காம இருப்பாரா? நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு பிள்ளை அழுகுதுன்னா, நீங்களா இருந்தா உங்க பிள்ளை உங்கள்கிட்ட ஓன்னு அழுது, நான் பண்ணது மகா தப்பு இல்லை. இளையகுமாரன் அப்பாட்ட அழுதாரு. என்னன்னு அழுதாரு? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்ன இந்த இளையகுமாரனுக்கு அவங்க அப்பா இறங்காமலா இருந்தாரு. என்ன பண்ணாரு? இரக்கம் காண்பித்தார். ஓடி போனாரு, கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, கூட்டிட்டு வந்தாரு, மோதிரம் போட்டாரு, சிறந்த வஸ்திரத்தை உடுத்தினாரு, நல்ல பாதரட்சியை போட்டாரு, பயங்கர விருந்து கொண்டாடினார் அவங்க அப்பா. ஹல்லேலூயா. தன் பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு தகப்பனுக்கு, ஒரு மகனுக்கு ஒரு தகப்பன் இறங்குவார்னா, நம்முடைய பரலோக தகப்பன் என் குற்றத்தை மன்னிங்கன்னு ஒருத்தன் ஓன்னு அழுகிறானா அவனுக்கு இறங்காம இருப்பாரா? இருக்க மாட்டார். அதனாலதான் நெகேமியா என்ன பண்ணார்னா ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு நாளும் இந்த தப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது? தட்டி கழிச்சு என்ன பண்ணக்கூடாது? அங்கிருந்து நழுவி விட கூடாது. இந்த தப்புக்கு நானும் பாத்திரவான், எனக்கும் இதுல பங்கு இருக்கு, தயவு என்னையா நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்ம வெட்கப்படவே கூடாது. 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அங்க பாவம் அறிக்கை பண்ணாரா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். 7வது வசனத்தை பாருங்க, நாங்களும் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய், வசனம் என்ன சொல்றது? மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். இப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கீங்களா? என்ன யார் கையுமே உயர மாட்டேங்குது, நீங்களும் ரொம்ப சூப்பர் ஸ்டாரா, பரலோகத்திற்கு குறிச்ச ஆட்களா? இங்கே உங்கள் முந்தின வாழ்க்கையெல்லாம் நினச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் ரொம்ப கெட்டவங்க. அவர் மட்டும் நம்மளை ரத்தத்தால் கழுவலைன்னா நம்மளை யாரும் இன்னைக்கு திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதானே உண்மை. அதான் உண்மை. அவர் நம்மளை நிறைய பேர் திரும்பி பார்த்து இன்னைக்கு நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னா அவர் தம்முடைய ரத்தத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? கழுவி இருக்கிறார். அதான் உண்மை. அல்லேலூயா. இங்க நெகேமியா சொல்றாரு, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். இதான் அவருடைய தப்பை அவர் ஒத்துக்கொண்டு பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற ஜெபம். என் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப இரக்கம் வருதில்ல நெகேமியாவுக்கு? எப்படி வந்துச்சு? ஜெபம். என்ன ஜெபம்? இயேசுவின் மாதிரி ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இதுவரையிலும் இரக்கம் வராம இருக்குதா? நீங்க என்ன பண்ணுங்க? பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என்ன வரும்? இரக்கம் வரும். வராம போகவே போகாது. அல்லேலூயா. இப்ப இயேசுவின் மாதிரி ஜெபத்தை அந்த நெகேமியா என்ன பண்ணாரு? செய்தார். முதலாவது பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். 2வது தேவனை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணினார். 3வது அவருடைய விண்ணப்பத்தை ஷார்ட்டா என்ன பண்ணாரு? ஏறெடுத்தார். 4வதாக பாவ அறிக்கை செய்து ஜெபித்தார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க அப்பப்போ செய்யணும். அப்பப்போ பாவ அறிக்கை பண்ணிடணும். அப்பப்போ உங்க வீட்டு குப்பையை கூட்டி கொண்டு போய் குப்பை தொட்டியில போறது போல அப்பப்போ நம்ம இருதயத்தை என்ன பண்ணிக்கணும்? சுத்திகரிச்சு குப்பையை கொண்டு போய் எங்க போட்டணும்? குப்பை தொட்டியில போட்டுறது போல நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே ஸ்டாக்கா வச்சுக்கூடாது. நிறைய பேர் வீட்டை கூட்டினா குப்பையை எங்க கொட்ட மாட்டாங்க? வெளியே கொட்ட மாட்டாங்க. அது ஒரு வாரம் ஆனாலும் இன்றைக்கு கூட்டி ஒதுக்கு, நாளைக்கு கூட்டி ஒதுக்கு,
அடுத்த நாள் அதுலேருந்து பூரா, அப்புறம் தேளு, அப்புறம் எல்லாம் வந்து உட்காந்து எங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பையில். நிறைய பேருக்கு வீட்டை கூட்டுனா குப்பல்ற பழக்கமே கிடையாது. ரொம்ப மோசமான பேர்ட் ஹேபிட். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்தவங்க வீடு தான், வேற யாரும் வீடு இல்லை. நம்முடைய வீடு, நம்முடைய வளாகம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அப்பதான் கர்த்தர் அங்கே என்ன வருவார்? உலாவி வருவார். உங்கள் பாளையத்தில் உங்கள் தேவன் உலாவி வரணும்னா உங்கள் பாளையம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். நல்லா சத்தமாக சொல்லுங்க, சுத்தமாக இருக்கணும். நிறைய பேர் வாய் திறக்காது, ஏன்னா வீடு என்ன இல்லை? சுத்தம் இல்லை. சில சிங்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஜாமான் விளக்குனதுக்கப்புறம் சிங்க்கு கழுவுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சிங்க்கு கூட எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாமே எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். நல்லது. சில நேரம் எங்கள் பீரை கொச்சன்னு இருக்கும், எல்லாத்தையும் இழுத்து போட்டு மறுபடியும் அடுக்கும். எங்கள் மேனி சொல்லுவான், இந்த அடுக்கினது எத்தனை நாளைக்கு, அது எத்தனை நாளைக்கு இருந்துட்டு போச்சு, அடுக்குவோம். அப்புறம் மறுபடியும் இழுப்போம். நம்ம டென்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இழுப்போம், அப்புறம் திணிப்போம். ஆனால் அதை ஒரு நாள் கரெக்ட் பண்ணுவோம். கரெக்ட் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீடுகளில் நீங்கள் அந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சு வீடு நீட்டாக இருக்குது அப்படின்னாலே அவங்க மனநிலை நல்லா இருக்குன்னு அர்த்தமா. கவனிங்க, உங்கள் பொருள் உங்கள் வீடுகளில் அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்ன நல்லா இருக்குது? மனநிலை நல்லா இருக்குன்னு அர்த்தமா. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மனநிலையிலேயே அவங்களுக்கு ஏதோ ஒரு என்னது கோளாறு இருக்குதுன்னு அர்த்தமா. பொய் இல்லை, உண்மை. அவங்க எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் வீட்டை கூட்ட மாட்டாங்க, வாசலை கூட்ட மாட்டாங்க, அப்புறம் ஜாமானத்தை விளக்க மாட்டாங்க. இல்லை, சில நேரம் நமக்கு தீரா தலைவலின்னா வீடு எப்படி இருக்கும்? நாரிடுல, காய்ச்சல் 2 நாள் படுத்துட்டோன்னா வீடு, அது எங்கள் வீடு இருக்குதே சூப்பர். எங்கள் வீட்டுக்கு குப்பை எப்படி தான் வருதுன்னு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு எப்படி தான் இந்த ஜாமானை ஒதுங்க வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த 14 சென்டெல்லாம் 10வது ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன் நான். எனக்கு பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இந்த ஒழுங்குமுறை இல்லை, இந்த சுத்தம் இல்லைன்னா நமக்கிட்ட மனநிலை சரியில்லை. அப்பப்போ நம்ம மனசாட்சி என்ன பண்ணிக்கணும்? சுத்தம் பண்ணிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வீட்டுக்கு கணக்கு நோட்டு ஒன்று வச்சுருக்கிறேன், புரியுதுங்களா? சர்ச்சுடைய வரவு செலவு கணக்கு நோட்டு ஒன்று வச்சுருக்கிறேன். 2 நாள் கணக்கு எழுதலைன்னா எனக்கு மண்டை குடையும். அந்த கணக்கை போய் எழுது, அந்த கணக்கை போய் எழுது, எழுது, நீ மறந்துடுவ, எழுது எழுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். ஏன்னா கணக்கு விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் தான் ஃபைன் போட்டு தண்டை போட்டு என்ன பண்ணணும்? சர்ச்சு கணக்குலையும் வைக்கணும், வீட்டு கணக்குலையும் வைக்கணும்னா அந்த கணக்கை நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். அது எழுதலைன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா மனநிலை சரியாக இருக்காது. அதனால் முதல்ல நோட்டை தேடி பிடிச்சி எடுத்து அந்த கணக்கை எழுதி வச்சுக்குவேன். ஏன்னா அது என்னன்னா என் மனநிலையை அது என்ன பண்ணுது? பாதிக்குது. உங்கள் வீட்டிலையும் உங்கள் வரவு செலவு, உங்களுடைய பண காரியங்கள் எப்படி இருக்கணும்? சரியாக கையாளப்படணும். இல்லைன்னா உங்களுக்கு மனநிலை கோளாறாகிட்டே இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் எப்படி இருப்பீங்க? எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பீங்க. அது எங்கேருந்து அந்த டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசு என்ன இல்லை? சுத்தமாக இல்லை. நீங்கள் சரி பண்ணணும் அதை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உணர்த்து வரல, இதில் சரியில்லை, அந்த கணக்கை நீ சரியாக சொல்லலை, உன் மனைவிகிட்ட நீ சரியாக சொல்ல, உன் கணவன்கிட்ட நீ சரியாக சொல்ல, சரியாக சொல்லு சொல்லு சொல்லுன்னு ஆண்டவர் ஏவினார்னா போய் என்ன பண்ணிடணும்? கணக்கை ஒப்பிச்சிடணும். இதுதான் பாவ அறிக்கை ஜெபம். நெகேமியாட்ட இருந்துச்சு பாருங்க. இதெல்லாம் ஒருவேளை இதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா அப்படின்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாருன்னா நீங்கள் அதை ஒரு சரி பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் சரி பண்ணினீங்கன்னா சத்துரு எழும்பும் போதே தேவன் சத்துரு எழும்புற இடத்துலயே கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவனை தகர்த்துடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் எழுப்பி வந்து யுத்தம் பண்ணி உங்கள் டைம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? வேஸ்ட் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது மிக அவசியமான ஒன்று. நிறைய பேர் நிறைய நேரம் வேஸ்ட்டாக நேரத்தை செலவு பண்ணுறோம் இல்லை? ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறோம், தேவையில்லாத இடத்துல போய் செலவு பண்ணுறோம், ஃபோனில் செலவு பண்ணுறோம். இப்படிலாம் செலவு பண்ணும்போது நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. ஆனால் நம்ம சில நபர்களோட என்ன பண்ணுறோன்னா டென்ஷன் ஆகும்.
இதெல்லாம் என்னன்னா சரியான நேரத்தை சரியான நபருக்கு கொடுத்துட்டோம்னா சரியான நேரத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாரு. இதுதான் மாதிரி, இதுதான் வந்து ரகசியம். இது நமக்கு என்ன பண்றது இல்ல, தெரியறதே இல்லை. இங்கதான் பிசாசு நம்மளுக்கு கண்ணி வைக்கிறான், சுருக்கு வைக்கிறான். ஜெப நேரத்துக்கு போகணும்னா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுமா, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுமா, 4.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுமா அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது ஆப்பு வச்சு விட்டுருவான். போ எங்க போக மாட்டில, ஒரு எங்க வைக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு என்ன பண்ணுவான், நிற்க வச்சிருவான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும். இந்த நெகேமியா அதெல்லாம் சரி பண்ணார். நெகேமியா அதெல்லாம் என்ன பண்ணாரு, சரி பண்ணார். இந்த ஜெபம் வாழ்க்கை நமக்கு சரியாக இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்முடைய எதிரியை எலும்புல இடத்துல என்ன பண்ணுவார், முறியடிப்பார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து கொலேசியர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 4:12 எப்பாப்ரா என்பவனுடைய ஜெபத்தை எழுதப்பட்டிருக்கு. அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், போராடி ஜெபிக்கிறவன். இல்லையா? யூத்துகளுக்கு இந்த வசனம் மனப்படமா தெரியும் இல்லையா? எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், போராடி ஜெபிக்கிறவன். 4:12 கொலேசியர்ல. அதே போல மோசேயினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் அந்த அந்த கூடாரத்தை கட்டினாராம். 40:16 கர்த்தர் கற்பித்தபடி அந்த ஆசரிப்பு வேலையை செய்ய துவங்கினார். 40:33 செய்து முடித்தார். நீங்கள் கடைசியாக 40:34 மட்டும், யாத்திராகம் 40:34 மட்டும் நம்ம வாசிக்கலாமா? 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அற்புதம் நடப்பது வேறு, மகிமை இறங்குவது வேறு. ஹல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா இல்ல மகிமை இறங்கணுமா? மகிமைனாலே எங்களுக்கு என்னன்னு தெரியாது. நீங்க என்ன அற்புதம் வேணுமா மகிமை வேணுமா, 2இல் 1 ஏதோ 1 அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சொல்லுவீங்கல்ல. இப்ப அற்புதம்னா உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். ஆனா மகிமை இறங்குச்சுன்னா அந்த மகிமை இறங்கின இடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன நடக்குன்னா அற்புதம் நடக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? நீங்க மட்டும் பெறுவது உங்களுக்கு தனிப்பட்ட அற்புதம். ஆனா உங்களை சுற்றி இருக்கிற உங்க குடும்பம், உங்களுடைய உறவு, உங்க சொந்தம், உங்க சபை முழுவதும் ஆசீர்வாதம் பெறுவது தான் என்னது, மகிமை. அல்லேலூயா. இப்போ மோசேயை போல கரெக்டா இருந்தானா ஜெப வாழ்க்கையில என்ன இறங்கும், மகிமை இறங்கும். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு நிறைவு செய்ய போறேன். நெகேமியாவுடைய ஜெப வாழ்க்கையினாலே தேவனுடைய நன்மையான கரம் அவர் மேல் வந்து இறங்கினது. அப்படி இறங்கினதுனாலே நெகேமியா 52 நாள்ல அலங்கத்தை என்ன பண்ணாரு, கட்டி முடித்தார். ஹல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கை ராஜாவின் கண்கள்ல என்ன கொண்டு வரும், தயையை கொண்டு வரும். ராஜாவின் கண்களில் தயவை கொண்டு வரும். உங்கள் ஜெப வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை ஒருமனப்படுத்தும். உங்கள் தொழில் செய்கிற இடத்துல, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கு ஒரு மனதை என்ன பண்ணும், கொண்டு வரும். 3ஆவதாக உங்களுடைய ஜெபம், தேவனுடைய கரம் எதிரிகளை எதிர்க்கிற இடத்திலேயே, எழும்புற இடத்திலேயே என்ன பண்ணுவார், ஆண்டவர் எதிரியை அழித்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்பதை நாம் பார்த்தோம். அதுக்கு நெகேமியா இயேசுவை போல ஒரு ஜெப மாதிரியை வைத்திருந்தார். எதிரியை எப்படி வீழ்த்தினாருங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். டேவிட் பிரனாய்ட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேவனுடைய மனுஷன், டேவிட் பிரனாய்ட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேவனுடைய மனுஷன். இவர் செவ்விந்தியர்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். செவ்விந்தியர்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். இவர் நன்றாய் ஒரு ஜெபிக்கக்கூடிய தேவ மனிதன். அந்த செவ்விந்தியர்கள் இவருடைய இருக்கும் இடத்துக்கு போய் இவரை என்ன பண்ண வேண்டும்னா ஆட்களை திரடிக்கொண்டு போய் இருக்கிற இடத்துல இவரை கொன்றணும் அப்படின்னு நினச்சி ஒரு குரூப் இவரை தேடி போகுது. அங்கே போய் பார்த்தா ஒரு குடிசையில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முழங்கால் படியிட்டு இவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த போன குரூப் எல்லாம் அப்படியே திகச்சு என்ன பண்ணுதுன்னா அப்படியே பின்வாங்கி நிற்கிது. ஏன் அப்படின்னா இவர் ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த வேலையில் இவருக்கு முன்னாடி ஒரு உருவம் நிற்கிது. அந்த உருவம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய பாம்பு அப்படி படம் எடுத்து
அவர் முன்பாக இப்படி நின்றுட்டு இருக்குது. இப்படி நிற்கிறத பார்த்தோன்னே இந்த போன இந்த குரூப்லாம் சொன்னாங்க, டேய் நம்ம இவரை கொல்றதை விட இந்த பாம்பே என்ன பண்ணிடும், கொன்றும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாம்பு எப்படா இவரை கொத்தும் கொத்தும் கொத்தும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு என்ன நடந்ததுன்னா இவர் எதையுமே கவனிக்கல. இந்த டேவிட் பெர்னாய்ட் எதையுமே கவனிக்கல. இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தேவனிடத்துல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஜெபித்து கொண்டே இருக்கிற இந்த பெர்னாய்ட்க்கு முன்னாடி நிற்கிற இந்த பாம்பு தப்புன்னு தலையை கீழே போட்டு அப்படியே பின்வாங்கி என்ன பண்ணிருச்சு, போயிடுச்சு. இவங்களுக்கு அப்படியே போன அந்த கும்பலுக்கு என்ன ஆயிடுச்சு, நடுக்கம் பிடிச்சிருச்சு. எப்பா இவன் உண்மையாலுமே தேவனுடைய மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி ஒட்டையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டிட்டாங்க. அடுத்த நாள் அந்த குரூப் மக்கள் மத்தியில் இவர் ஊழியம் செய்ய போகும்போது அத்தனை மக்களும் அப்படியே இவருடைய பேச்சுக்கு என்ன பண்ணாங்களாம், கீழ்ப்படிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இதுதான் எதிரியை எதிர்க்கிற இடத்துலயே ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளை எதிரியை எதிர்க்கிற இடத்துலயே ஜெபிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு மட்டும்தான் உண்டுன்னா, ஜெபத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா பெச்சிட்டு இழுத்து போத்தி. இப்போ வேற நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா, வீட்டில் போய் சூடாக சாப்பிட்டோன்னே என்ன வரும், நல்லா தூக்கம் வரும். இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, உங்களை வேண்டான்னு சொல்ல. ஜெபிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேவனை தேடுங்க. இந்த வருஷம் உங்கள் ஜெப வாழ்க்கையை, ஜெப நேரத்தை கொஞ்சம் கூட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வேலையே என்ன வேலை தான், ஜெபிக்கிற வேலை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஒரு கூட்ட ஆத்மாவுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிடணும், ஒரு கூட்ட ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்திடணும். அதுதான் நம்முடைய நோக்கம், லக்கு. கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நெகேமியாவை போல எழும்புவோம். தேவனுடைய நன்மையான கரம் நம்ம மேலே என்ன பண்ணும், மகிமையான காரியத்தை செய்யும். 52 நாட்களில் நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்தது போல இந்த வருடம் நாம் இழந்ததை எல்லாம் திருப்பி கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்கிறவங்க ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜீசஸ். அஞ்சி ராஜா. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோரா நான் என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். மறுபடி பாடுவோம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். புருஷர்லாம் சொல்லுங்க. எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். பெண்கள்லாம் சொல்லுங்க. எஸ்தர் நான் தெபோரால் நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோரால் நான் என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். நன்றி தகப்பனே. அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்கள் ஜெப வாழ்க்கையை நாங்கள் கூட்ட போகிறோம்ப்பா. நெகேமியாவை போல நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய தயவு, எங்களுக்கு வர வேண்டிய ஒத்தாசை,
அப்பா ராஜாவிடத்திலிருந்து நெகேமியாவுக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் எங்களுக்கு பரலோக தேவனிடத்திலிருந்து இந்த ஒத்தாசை எழும்பி வருகிறதுக்காக அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறப்பா. இதுவரையிலும் எங்கள் வீட்டு காரியங்களில் சாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் அன்றே எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒருமனப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. தேவனுடைய கரம் நெகேமியாவுக்காக ஜனங்களை ஒருமனப்படுத்தினது போல இன்றைக்கும் கர்த்தாவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் ஒருமனப்படுத்துங்கப்பா. ஜெபத்தில் வேண்டுதலில் தரித்திருக்கிறவர்களாய் கர்த்தர் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவர். ஜெபிக்க 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 அன்றரை குடும்பத்துக்குள்ள ஒரு மனதை நீர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கணவனை புரிந்து கொண்டு மனைவியை புரிந்து கொண்டு கணவன் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்கப்பா. 52 நாட்களிலே அப்பா நெகேமியாய் அலங்கத்தை கட்டினான் என்றால் அது நெகேமியாவுடைய திறமை அல்லப்பா, அப்பா சாதனை அல்லப்பா. என் தேவன் மக்களை நீங்கள் எழுப்பினீங்க அன்று அவர்கள் எல்லாரும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய அந்த வேலைக்காக தங்களுடைய கரத்தை கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோமே. அதுபோல எங்கள் குடும்பங்களில் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் உண்டாகட்டப்பா, ஒரு மனம் உண்டாகட்டப்பா. குடும்பத்தை கெடுக்கிற எல்லா குழி முசல்கள் குள்ள நரிகள் வெளியேறி போகட்டாண்டவர். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா குள்ள நரிகள் வெளியேறி போகட்டாண்டவர். ஸ்தோத்திரப்பா. ஒரு மனதை நீங்க தாங்காண்டவர். கீழ்ப்படிதலை என் தேவன் நீங்க தாங்காண்டவர். அப்பா கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர் பிள்ளைக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை அப்பா நீங்க தாங்காண்டவர், நீங்க தாங்காண்டவர். சோத்தரிக்கிற 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 ஸ்தோத்தரிக்கிற 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 அப்பா ஸ்தோத்திரம். ஒருமனப்படக்கூடாதபடி காணப்படுகிற எல்லா கசப்பின் ஆவிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எதிர்ப்பின் ஆவிகள், கருத்து வேற்றுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக ராஜா. ஆண்டவரே சபையில ஊழியர்களோடு ஒத்து நிற்கிற ஆண்டவரே ஒரு மனதின் ஆவி சபையை மூடட்டும் ஆண்டவர், சபையை மூடட்டும் ஆண்டவர். நாங்கள் எழும்பி நின்று என் தேவனுக்காக ஒரு அலங்கத்தை கட்டி எழுப்ப பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றி. சபைக்குள்ள அந்த ஒரு மனம் உண்டாகட்டும், சபைக்குள்ள அந்த ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவர். அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எதிராக எழும்பின எல்லா சத்துருக்களையும் எதிர்த்த இடத்திலேயே அப்பா நீங்க நிர்மூலமாக்கினீங்களா அப்பா. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக ராஜா. அது எந்த மனுஷிக சக்தியா இருந்தாலும், எந்த பிசாசின் சக்தியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அது வாய்க்காதே போவதாக, போவதாக. எங்கள் பிள்ளைகள் ஜெபத்திலே அப்பா போராடி ஜெபிக்கிற அனுபவம், எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம் எப்ராப்பாவை போல வரட்டும் ஆண்டவர். மோசையை போல தேவனுக்கு ஆண்டவரே சரியாய் நிற்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கினது போல இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஜெபத்திலே சரியாய் நிற்கும் பொழுது இயேசுவை போல அந்த ஜெப மாதிரியை பின்பற்றும் பொழுது தேவ மகிமை எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்ட ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்ட ஆண்டவர். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளுக்காக எப்படி காரியத்தை செய்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வருடத்தில் எங்கள் பிள்ளைங்க அநேக வெற்றியான காரியங்களை அறிவிக்கணும் ஆண்டவரை. படிப்பில் ஆண்டவரே, தொழிலில் ஆண்டவரே, வீட்டு காரியத்தில் அன்றைய விவசாயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர, மிருக ஜீவங்கள் வளர்ப்பில் இன்றைக்கு ஒருமனப்பட்டு நிற்பதினால நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தில் தகப்பனே, இன்னும் தகப்பனே மேன்மையான காரியத்தை செய்வதில், தேவனுக்காக ஊழியத்தில் நிற்பதில் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நீர் இந்த காரியத்தை ஜெயம் எடுக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்குள்ள இன்னும் ஒரு மனதை தாங்காண்டவர், இன்னும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனதை தாங்காண்டவர். இது ஒரு சிறப்பான வேலையாண்டவர். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானாகில், ஓ தகப்பனே அப்பா, நீ தகப்பனே பிதாவாகிய தேவன் நீர் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறீரே, நீர் கனம் பண்ணுகிற ஸ்தானத்துக்கு பிள்ளைகளை நீர் கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பலமுள்ள கரம் அப்பா நெகேமியாவுக்கு நன்மையாக இருந்தது போல எங்கள் தேவனுடைய பலமுள்ள கரம் திருச்சபையின் மேல் நன்மையாக இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா எங்களுக்கு பரலோகத்தின் ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. எங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு மனதை தாங்க, எங்களை எதிர்க்கிற எல்லா சத்துருவையும் நிர்மூலமாக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாய் நீர் எப்படி நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையானதை நீ செய்கிறவர் ஆண்டவர். என்ன காரியத்தை இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்தார்களோ அதை என் தேவன் செய்து முடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுப்பதற்காய் துதிக்கிறேன் ஐயா. அப்பாவுடைய கரத்தில் வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் வெற்றி சிறக்க பண்ணுங்க அப்பா.
வெற்றி சிறக்க பண்ணுங்க. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணினார் என்ற வசனம் எங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, நெகேமியா 52 நாட்களில் அலங்கத்தை கட்டி முடித்தான் என்று வசனம் சொல்லுகிற பிரகாரம் அப்பா, எலுல் மாதம் 25ஆம் தேதியில அது முடிந்தது போல எங்கள் பிள்ளைகள் குறித்த நாட்களிலே ஜெயத்தின் காரியங்கள் அப்பா நிறைவேற நீங்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யமும் எப்பொழுதும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.